4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போலி விவசாயி பழனிசாமி ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு மாநில அரசு வழங்குகிற நெல்லுக்கான ஊக்கத்தொகையை ₹1 கூட அவர் உயர்த்தி தரல. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பழனிசாமி விவசாயிகளுக்கு பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் பண்ணார். இதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இந்த ஊக்கத்தொகையை சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹70 156 ஆகும். பொது ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹50 131 உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். அதனாலதான் நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 வழங்குவோம்னு 2021 ஆண்டு திமுக தேர்தலுக்கு சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கோம். செஞ்சோமா இல்லையா? கடந்த 5 ஆண்டுகள ஊக்கத்தொகை மட்டும் ₹2500 கோடிக்கும் அதிகமான நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு இதனால 30 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. நான் மீண்டும் இந்த தஞ்சை மண்ணில் நின்று உறுதியா சொல்றேன், நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 என 2021 ஆண்டு தேர்தல் அறிக்கை சொன்னபடியே செஞ்சோம். அதேபோல இப்போ 2026 தேர்தல் அறிக்கை சொல்லியிருப்பது போலவே அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில குவிண்டால் ஒன்றுக்கு ₹3500 வழங்க போகிறோம் என்று உறுதியா சொல்றேன். ஒன்றிய பாஜக அரசும் அடிமை பழனிசாமி அதிமுகவும் சேர்ந்து இதை தடுக்க என்ன முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் தடுக்க திட்டமிட்டாலும் அதையெல்லாம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடிப்பான். உலகத்துக்கே உணவளிக்கிற விவசாயிகளுக்கு உரிய விலையை நான் நிச்சயம் உறுதி செய்வேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. வாக்களிப்பீர். உதயசூரியன்.